morning students. Today in your science class we learn about digital painting in unit 6. So in the lessons la நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக்ஸ் drawing. ஸோ ட்ராயிங்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போறோம்னா how to draw the picture through the software Tux Paint. ஸோ டக்ஸ் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ட்ராயிங் பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன க்ரியேட்டிவ்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு லேர்ன் அரித்மெட்டிக் கால்குலேட். ஸோ பெயிண்டிங் மட்டும் கிடையாது, எப்படி நம்ம மேக்ஸும் இதை லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற டக்ஸ் பெயிண்ட் மூலமாக நம்ம எப்படி மேக்ஸையும் ஈஸியாக லேர்ன் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் டக்ஸ் பெயிண்ட்? ஸோ டக்ஸ் பெயிண்ட் அப்படின்னா என்ன? ஸோ டக்ஸ் பெயிண்ட் அப்படின்றது எ ஃப்ரீ ட்ராயிங் ப்ரோக்ராம் டிசைன்டு ஃபார் யங் சில்ட்ரன். ஸோ உங்களுக்காக, உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டக்ஸ் பெயிண்ட். ஸோ இந்த டக்ஸ் பெயிண்ட் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக ஈஸியாக ட்ராயிங் பண்ணலாம். It has a simple, easy to use interface, fun sound effects. So நிறைய fun sound effectsலாம் இருக்கும் இந்த Tux Paintல. So Tux Paint's free tools for children where they can draw and create paintings or pictures that are interested to them. So உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான், ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த Tux Paint. சரிங்களா? ஸோ இந்த Tux Paintல டைட்டில் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Tux Paint first loads a title screen and create the screen will appear. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை வந்து ஃபர்ஸ்ட் டக்ஸ் பெயிண்ட் வந்து அப்பியர் பண்ணும். ஸோ இந்த ஸ்க்ரீன் நம்ம இது வந்து பெயிண்டிங் பற்றி தானே பார்க்க போகிறோம். ஸோ பெயிண்டிங்க்கு தேவையான எல்லா பேசிக்ஸுமே இதில் இருக்கும் பாருங்கள். ஹைலைட் பண்ணுறது, லைன் போடுறது, டெக்ஸ்ட் ட்ரா பண்ணுறது, ஸ்டாம்ப் பண்ணுறது, ஸோ எரேசர், கலர்ஸ், கீழே பாருங்கள் ஃபுல்லாக கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கலர்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் இந்த டக்ஸ் பெயிண்டோட மெயின் ஸ்க்ரீன். இதில் கீழே பாட்டமில் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூல்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரஷஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ப்ரஷஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கலர்ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான எல்லா பெயிண்டிங்ஸுமே நீங்கள் அழகாக ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க இந்த டூல்ஸ் பாரில் திஸ் டூல் பார் ஆஸ் the control option to draw and to edit the image. நமக்கு தேவையான இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கும் ட்ரா பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸ் பாரை வந்து யூஸ் பண்ணி நம்ம டயக்ராமை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ப்ரஷஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான தின் சைஸ் இருக்கும், ஷேடோ மாதிரி வேணாலும் இல்லை ஷேப்ஸ் மாதிரி வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டயக்ராமை ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் லோயரில் இருக்கிறது தான் கலர்ஸ். ஸோ இந்த கலர் என்ன, a color available colors are shown near the bottom of the screen. ஸோ ஸ்க்ரீனில் நமக்கு தேவையான கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணி அந்த நம்ம ட்ரா பண்ணுற டயக்ராமுக்கு நம்ம கலர்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டக்ஸ் பெயிண்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்படி பெயிண்ட் ட்ரா பண்ணுறத ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான என்ன டிசைனாக இருக்கட்டும், என்ன ஷேப்ஸாக இருக்கட்டும், என்ன ஷேட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டயக்ராம்ஸ் ட்ராயிங்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் எம்எஸ் பெயிண்டில் நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் டக்ஸ் பெயிண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டக்ஸ் பெயிண்ட்ஸோட டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பெயிண்ட் டூல். So the paint brush tools let you draw the free hand using various brushes. So இந்த paint toolல நிறைய types of brushes இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கலர் கொடுத்து கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பெயிண்ட் ப்ரஷ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பெயிண்ட் ப்ரஷ்ல நிறைய டைப்ஸ் இருக்கும். தின்னாக வர மாதிரி, திக்காக ட்ரா பண்ணுற மாதிரி, ஷேட்ஸ் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ராஸ்டர், லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ராஸ்டர்ஸ் அண்ட் வெர்டிக்கல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி அழகாக ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கொடுக்குற ஐக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டூல். ஸோ இந்த ஸ்டாம்ப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது, லைக் எ செட் ஆஃப் ரப்பர் ஸ்டாம்ப் ஆர் ஸ்டிக்கர்ஸ். உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து சடனாக அதில் செட் பண்ணணும், ஸ்டிக்கர் மாதிரி, ஸ்டாம்ப் மாதிரி நீங்கள் செட் பண்ணணும்னா இந்த ஸ்டாம்ப் டூலை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரோ. இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரோ எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரோ டு எ சைக்கிள் த்ரூ த கலெக்ஷன்ஸ். நமக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்காக ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணி கலெக்ஷன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இருக்கிறது லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் டூல் வந்து யூஸ் டு ட்ரா த லைன்ஸ். ஸோ பிக்சரில் நமக்கு தேவையான லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸ் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் டூல்ஸ் இஸ் யூஸ் டு டைப் ஏ டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் இந்த ட்ராயிங்க்கு நடுவில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் எரேசர் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இந்த டெக்ஸ்ட் டூல்ஸில் இன்சர்ட் த டெக்ஸ்ட் இன்டு ஏ பிக்சர். ஸோ இதுக்கு தான் டெக்ஸ்ட் பார் வந்து யூஸ் ஆகுது. இதில் நிறைய எரேசர் இருக்குது, அண்டு இருக்குது, ஓப்பன் இருக்குது. ஸோ எரேசர் பாருங்கள், செலக்ட் எரேசர் டூல். ஸோ எரேசர் டூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு தேவையில்லாத இடத்த வந்து நம்ம டிஸ்அப்பியர் பண்ணிக்கலாம். This tool appears similar to the paint brush, but it is used to erase a picture. ஸோ பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி தெரிஞ்சாலுமே இது என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையில்லாத பிக்சரை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எரேசர் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து பெயிண்ட் டூல்ஸ். ஸோ எம்எஸ் பெயிண்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் என்னென்ன நேமு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பெயிண்ட் வந்து ட்ரா பண்ணலான்றதா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், எரேசர் இருக்குது, ஃபில் வித் கலர், செலெக்ஷன்ஸ், பிங்க் கலர், நெக்ஸ்ட்டு மேக்னிஃபையர், பென்சில், ப்ரஷ்ஷு, டெக்ஸ்ட்டு, கர்வ் லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், பாலிகான், எலிப்ஸ், இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப்ஸு, நமக்கு தேவையான டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ்ஷு, எரேசர்ஸ் எல்லாமே இந்த டூல் பார்ல இந்த டெக்ஸ்ட் பெயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அழகாக ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான நிறைய ஷார்ட்ஸ் கீயும் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீக்கிரமாக இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் கலர்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இந்த டூல்ஸ் பாக்ஸில் இருக்கும். ஸோ எம்எஸ் பெயிண்டோட ஷார்ட்கட்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் டயக்ராமை ட்ரா பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது இந்த எம்எஸ் பெயிண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் Ctrl+A. Ctrl+A அப்படின்னா செலக்ட் ஆல் அப்படின்னு மீனிங். Ctrl+B போல்ட் அண்ட் Ctrl+C காப்பி அண்ட் Ctrl+D ஃபில் டவுன் அண்ட் Ctrl+A ஃபைண்ட் and Ctrl+G go to and Ctrl+H replace and Ctrl+I italic. Ctrl+A நம்ம கிளிக் பண்ணால் insert the hyperlink. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக பிக்சர் வந்து சீக்கிரமாக ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த பிக்சரை காப்பி பண்ணால் Ctrl+C கொடுக்கணும், நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து போல்ட் பண்ணால் Ctrl+B கொடுக்கணும். இதன் மூலமாக நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டயக்ராமை ட்ரா பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய ஷார்ட் கீஸ் இருக்குது இந்த எம்எஸ் வேர்டில். ஓப்பன் பண்ணுவோம் பிக்சர்ஸ் அப்படின்னா Ctrl+O அண்ட் நியூ பேஜஸ் இருக்கணும்னா Ctrl+N அண்ட் அதை சேவ் பண்ணணும்னா Ctrl+S அண்ட் பிரிண்ட் எடுக்கணும்னா Ctrl+P. ஸோ நம்ம குவைட்டாக வெளில வரணும் அப்படின்னா எஸ்கேப் பட்டன் எடுத்துனா சீக்கிரமாக வெளில வந்துடலாம். அன்டூ பண்ணுறதுக்கு Ctrl+EZ. இந்த மாதிரி நிறைய ஷார்ட் கீஸ் இருக்குது இந்த எம்எஸ் பெயிண்டில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் மேத். ஸோ டெக்ஸ்ட் மேத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ட்ராயிங் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு மேக்ஸையும் பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த டெக்ஸ்ட் மேத். ஸோ எம்எஸ்ல இருக்கிற இந்த டெக்ஸ்ட் மேத். டெக்ஸ்ட் மேத் இஸ் an open source arcade style video game for learning arithmetic. ஸோ வீடியோ கேம் மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் மேத் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டெக்ஸ்ட் மேத்தை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய மேக்ஸை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். த மெயின் கோல் இஸ் டு மேக் லேர்ன் எஃபெக்டிவ் அண்ட் ஃபன். ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் நீங்கள் மேக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்ஸ்ட் மேத் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹை குவாலிட்டி எஜுகேஷனல் சாஃப்ட்வேர் அல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ நம்ம இதை மேக்ஸ் நோட் எடு, பென் எடு, ஆட் பண்ணு, சப்ராக்ட் பண்ணு, உங்களுக்கு வந்து போராக இருக்கும். இதே ஒரு கேம் மூலமாக அதை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும், நல்லா அப்சர்வும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் மேத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்கப்புறம் டூல்ஸ் பார் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இதில் பாருங்கள், அடிஷன்ஸ் வந்து எப்படி லேர்ன் பண்ணுறது ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதில் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நிறைய உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் மேத் மூலமாக நிறைய மேக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த டெக்ஸ்ட் மேத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் கார்டெட், சிம்பிள் அடிஷன்ஸ் அண்ட் ஸ்கவுட், அடிஷனல் அண்ட் சப்ராக்ஷன் டு 10 அண்ட் ராஞ்சர், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே கேம் மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் கேம் விளையாடுற அதே மோட் கான்செப்டில் நீங்கள் ஈஸியாக மேக்ஸையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் மேத் யூஸ் ஆகுது. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் மேத்தில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம், அதில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் மேத் மூலமாக
இந்த டெக்ஸ்ட் டயக்ராம் டெக்ஸ்ட் பெயிண்ட் மூலமாக நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்றத ஈஸியாக லேர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் மேத் பார்த்தோம். ஸோ டெக்ஸ்ட் மேத்து என்ன ஃபன் கேம் வித் லேர்ன், அதுதான் டெக்ஸ்ட் மேத்தோட கான்செப்ட். கேம் மூலமாக உங்களுக்கு மேக்ஸை சொல்லிக் கொடுக்குதா டெக்ஸ்ட் மேத்தோட கான்செப்ட். ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் மேத் மூலமாக கேம் விளையாடிக்கிட்டே ஈஸியாக மேக்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் மேத் அண்டு டெக்ஸ்ட் பெயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிஸ்டம் அவைலபிளாக இருக்கிறவங்க இந்த டெக்ஸ்ட் மேத் அண்ட் டெக்ஸ்ட் பெயிண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். ஸோ இதோட உங்களுக்கு செகண்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ ஆஸ்க் சில்ட்ரன்ஸ் அண்ட் தேங்க்யூ.